கிளாஸ் ஜிடிபி மார்க்கெட் வெல்கம் யூ. ஒன்னதர் மார்க்கெட்டில் இந்த காய் பார்த்தீங்கன்னா 25 ரூபா மார்க்கெட் விலை. இது ஒரு 30 வைக்கு 40 வைக்கு இருக்குது. எல்லாமே எடை போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. 25 ரூபா 25 ரூபாய்க்கு உண்டான ரேட்டு காய் நல்லாயிருக்கு. முதல் தடவையாக மார்க்கெட்டுக்கு வர்றவங்க வந்து விலை வந்து காயினுடைய தரத்தை பொறுத்து விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு குவாலிட்டி பொறுத்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து நமக்கு எந்த காய் வேணும் அப்படிங்கிற வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எவ்வளோ தேவையோ அதை வாங்கிக்கலாம். 25 ரூபாய்க்கு நானும் குவாலிட்டி பெஸ்ட்டு தான். நல்லாயிருக்கு, காய் அருமையாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். லைட்டாக சருகு இருக்குது, ஆனால் ஃபேனில் போட்டு லைட்டாக ஒரு ஃபேன் போட்டு சுற்றிட்டோம்னா நல்லா காய் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒருக்கா க்ளீன் பண்ணணும், ஒருக்கா க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கு, காய் அருமையாக இருக்கும். முதல் தடவையாக மார்க்கெட்டுக்கு வர்றவங்க சனிக்கிழமை வந்து விடுமுறை, மற்ற நாட்களில் வழக்கம் போல் செயல்படும். மார்க்கெட் வந்து காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இரவு 1 மணி வரைக்கும் மார்க்கெட்டோட செயல்பாடுகள் இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் இடம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் காய் நேர்லையும் இருக்கும். அதான் உங்களுக்கு தான் தெளிவாக காமிக்கிறேன். உங்களுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஒரு டன் எடுத்தால் என்ன டிரான்ஸ்போர்ட் செலவு வரும்? இங்கே தஞ்சாவூர் ப்ளஸ் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருச்செந்தூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்ம அதிக அளவில் ஆல்ரெடி போயிட்டுருக்கு காயெல்லாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய்க்கலாம். பெஸ்ட்டு எல்லாமே. சாயங்காலம் 4 மணினா உங்களுக்கு இந்த பேக் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே லோடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இரவு 1 மணி வரைக்கும் வண்டியை வந்து எல்லாம் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். தக்காளி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிக்கெலாம் ஏலம் விட ஆரம்பிச்சிருவாங்க. 1 மணிக்கு தக்காளி உள்ளே வந்துடும் மார்க்கெட்டுக்கு. மற்ற காய்கறியுடைய விலை நிலவரமும் தெரிஞ்சுக்கிறக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவையாக மார்க்கெட்டுக்கு வர்றவங்க ஒரு நாள் முழுவதும் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கணும். அப்படி ஒரு நாள் முழுவதும் நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா தான் என்னென்ன காய் என்னென்ன ஏலம் விடுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், பாவக்காய், புடலங்காய், இது எல்லாருடைய காய் விவரத்தையும் நிலவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ விசிட்.